சாயந்தரமா ஒரு 5 மணிக்கு வந்து நான் சேலம் தாங்க கிளம்பி போனோம். அங்கே சேலம் போகும்போதெல்லாம் சேலத்தில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சேலத்தில் ஃபஸ்ட்டு அக்ரஹாரத்தில் இருக்கிற ஒரு வெள்ளி நகை கடைக்கு தான் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு காப்பு ஒன்று எடுத்தேங்க. வேல் போட்ட காப்பு ஒன்று, அதுக்கப்புறம் சொம்பு ஒன்று எடுத்தேன். இது வந்து நம்ம குலதெய்வமாக நினச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த சொம்பு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். முருகர் வந்து விலை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அக்ரஹாரத்தில் இந்த மாதிரி கடைகள் வந்து நிறையா இருக்குங்க. நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கலாம், ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், காய்கறிகள் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் கடையில் வந்து சீம்பால் எப்போ போனாலுமே கிடைக்குங்க. எந்த டைம்லேயுமே சீம்பால் கிடைக்கும். ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்ததாக நான் பார்த்த கடை தான் இந்த கடைங்க. இதில் வந்து பழம் பார்க்கும்போது சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன பழம்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் போய் அவர்கிட்ட கேட்டேன். இதுதாம்மா முந்திரி பழம் அப்படின்னு சொல்லி சொன்னார். முந்திரி பழத்தை பார்த்ததே இல்லையே, சரி வாங்கி சாப்பிட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்திரி பழத்தையும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். நீங்கள் யாராவது முந்திரி பழத்தை சாப்பிட்ருக்கிறீங்களா? அது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் தான் சாப்பிட்டு பார்க்கணும். நான் இந்த மாதிரி வந்து ரோட்டோரங்களில் இருக்கிறவங்கிட்ட கட்டாயமாக வாங்கிக்குவேன். பாவம் அதுதான் அவங்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நான் வாங்கிக்குவேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்களில் ஒரு பழம் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம 10 பழம் கேட்டோமா 10ங்கிறது 12 பழமாக கூட கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வாங்குவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள்.